Hi all, welcome to Digitalvaathi. Last வீடியோல நம்ம இங்க சைடுல இருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தோம். இன்னைக்கு வீடியோல நம்ம இந்த மெயின் டிசைன் ஷீட்ல என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குங்கறத டீடைலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இது வந்து பேசிக் டிசைன் ஷீட்டு இப்படி ஒயிட் கலரில் அப்பியர் ஆகும் உங்களுக்கு. ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே மேலே வந்து எடிட் ஆப்ஷன், அனிமேட் பொசிஷன் பேசிக்காக ஒரு சிலது காட்டும். நீங்கள் டிசைன்ஸ் உள்ள இன்சர்ட் பண்ண அதாவது எலமெண்ட்ஸ் நீங்கள் உள்ள ஆட் பண்ண தான் மேலே ஆப்ஷன்ஸும் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகும். இப்போ பாருங்க, இந்த எலமெண்ட்டை கிளிக் பண்ண உடனே ஆப்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கு. இந்த பார்டர்ஸ், ஸ்ட்ரோக்கு அது எல்லாமே இப்போ ஆட் ஆயிருக்கு. அண்ட் உங்களுக்கு இங்க வந்து டூப்ளிகேட் பேஜ் பண்ணிக்கலாம். இப்போ டூப்ளிகேட் கொடுத்தோம்னா சேம் டிசைன் பேஜ் இங்க பாருங்க, இது பேஜ் 1, இது பேஜ் 2. ஸோ இது டூப்ளிகேட் ஆயிடுச்சு. இல்லை இங்க நியூ பேஜ் வேணும்னா ஆட் பேஜ் கொடுத்துக்கலாம். ஸோ இங்க வந்து ஜஸ்ட் பிளாங்க் பேஜ் ஒன்று ஆட் ஆகும். அண்ட் இந்த பேஜுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இங்கேயும் நேமிங் ஆப்ஷன் இருக்கு. ஸோ ஒரே கிளைண்ட்டுக்கு 3 டிசைன் வேணும், சின்ன சின்ன வேரியேஷன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரே பேஜில் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைம்ல நீங்க ஏதாவது ஒரு கீவேர்டு வச்சு சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் இங்க லாக் ஆப்ஷன் இருக்கு. இந்த லாக் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஏதாவது கைப்பட்டு இப்போ ஏன்னா நம்ம எலமெண்ட்ஸ் ஓப்பன்லேயே வச்சிருக்கோம், டக்குன்னு ஏதாவது ஒரு டிசைன் நம்ம கிளிக் பண்ணிட்டோம், அது ஆட் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு அது வந்து சம்டைம்ஸ் விசிபிளா தெரியாது. ஸோ அந்த மாதிரி டைம்ல மிஸ்டேக் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுல எந்த டிசைனுமே ஆடும் பண்ண முடியாது. நம்ம லாக்கை ரிலீஸ் பண்ணிட்டு தான் அதை யூஸ் பண்ணவே முடியும். அண்ட் டெலிட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ பேஜஸ் வேணுமோ உங்க டிசைனுக்கு நீங்க ஆட் பண்ணிட்டே போகலாம். அண்ட் இது இந்த மாதிரி மெயின் பேஜ்ல தான் நம்ம டிசைன் ஸ்டார்ட் பண்ண போறோம். அண்ட் நீங்க ஜூம் அவுட்டும் பண்ணிக்கலாம், ஜூம் இன்னும் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல மெயினா ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்கும் டிசைனுக்கு. ஸோ அதெல்லாம் என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம மெயின் டிசைனை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்பதான் உங்களுக்கும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும் டிசைன் பண்ணும்போது. உங்களுக்கு ஏதாவது இதுல டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.